Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா இவன் இமேஜை பார்த்து பார்த்து முழிக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இந்த இமேஜில் வந்து 3 டிஃபரன்ஸ் இருக்காமா. அதை வந்து நான் கண்டுபிடிக்கணும். இந்த நியூஸ் பேப்பர்லலாம் வரும் இல்லைங்களா? ஸோ 2 இமேஜ் கொடுத்துருவாங்க. 8 வித்தியாசங்களை கண்டுபிடிங்கள், 4 வித்தியாசங்களை கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5 வித்தியாசங்கள் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா 4 கிடச்சிருங்க. அந்த ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா நமக்கு? ஸோ ஒரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த 2 இமேஜையும் பைத்தானில் ஃபீட் பண்ணி அதில் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஸோ அது வந்து இது நிஜமாவே எனக்கு நியூஸ் பேப்பர் நான் பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு தோணுன ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் வந்து ஒரு இமேஜ் ப்ராசஸிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸசைஸை நான் எடுத்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா PIL, அதாவது பைத்தான் இமேஜ் லைப்ரரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ், ஒரு API இருக்குது. ஸோ இமேஜ் சாப்ஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பேக்கேஜ்குள்ளே நம்ம இமேஜில் வந்து அரித்மெட்டிக் அல்காரிதம்ஸ் பண்ணுறது, அதேமாதிரி இமேஜில் வந்து பெயிண்டிங் பண்ணுறது, ஸோ இமேஜ் ரிலேட்டடாக எல்லா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பேக்கேஜ் தான் இந்த இமேஜ் சாப்ஸ். ஸோ அதை வந்து சேனல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் CHOOPS அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இமேஜ் சேனல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது ப்ரீ டிஃபைன்டு பேக்கேஜ் தான். ஸோ நம்ம உட்காந்து எந்த அல்காரிதமும் எதுவுமே எழுத வேணாம். இப்போ நம்ம இங்கே வந்து இந்த இமேஜ் சாப்ஸை யூஸ் பண்ணி நம்ம 2 இமேஜை வந்து கம்பேர் பண்ணி அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் 2 இமேஜை வந்து நான் வந்து ஃபீட் பண்ண போகிறேன். அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ இந்த இமேஜ் தான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதில் இது ஃபர்ஸ்ட் இமேஜ், இது செகண்ட் இமேஜ்னு வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நான் இப்போ ஃபீட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து ஈஸியாக பைத்தான் வழியாக நான் டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் சாப்ஸ்குள்ளே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு அவங்களே ஒரு மெத்தட் கொடுக்குறாங்க. இதில் உங்களோட அந்த 2 இமேஜ் நம்ம இங்கே ரீட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து image.open 11.jpg அண்ட் தென் image.open 22.jpg. இது என் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ அது அந்த 2 வேரியபிளையும் நான் இங்கே கொடுத்துட்றேன். அடுத்து வந்து if diff.get bbox, அதாவது பவுண்டரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க bbox அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணுன்னா 2 இமேஜை வந்து கம்பேர் பண்ணி ஸோ அந்த இமேஜில் வந்து 2 இமேஜுக்கும் காமனாக இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு அவுட்லைன் மாதிரி போடும். காமனாக இல்லாததுக்கு அந்த ஃபுல் இமேஜையுமே அது வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு அவுட்புட்டில் இப்போ காமிக்கிறேன். ஸோ if diff.getBox அந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா, டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் என்னவோ அதை நமக்கு காமிக்கணும். ஸோ diff.show. ஸோ இப்போ இதை தான் வந்து நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த இமேஜ் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு மாதிரி கொசன் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எல்லா இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்லைன் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் அவுட்லைன் இருக்கும். இப்போ அவுட்லைன் இல்லாத இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் பல்லில் ஒன்று வந்து அவுட்லைன் இல்லாமல் இருக்குது, அப்படியே ஃபுல்லாக ஷேடட் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் இங்கே இந்த ஒரு செடி. ஸோ இப்போ அந்த இமேஜ் போகலாம். அந்த இமேஜ் போயிட்டு இப்போ இங்கே பாருங்கள் 3 டிஃபரன்ஸ் தான். ஸோ ஒன்று வந்து பல்லு இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த செடி இங்கே இல்லை, அப்புறம் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு மேகம், இந்த ரவுண்ட் இங்கே இல்லை, பட் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 3 டிஃபரன்ஸ் தான். அந்த 3 வந்து நமக்கு வந்து அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்கள் நியூஸ் பேப்பர் வீட்டில் இருக்கிறத கட்டிங் பண்ணி அது 2ல் வந்து 2 ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இன்னும் நிறைய அல்காரிதம்ஸ் எல்லாம் இப்போ வந்து லைக் இமேஜ் ப்ராசஸிங் அல்காரிதம்ஸ் எல்லாம் நிறைய எழுதின கோடு இருக்குது. பட் இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தனால நான் வந்து இது ஒரு ஃபன்னுக்காக உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா இன்ஜினியரிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் நிறைய டெக் வீடியோஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் லிங்க்டின்ல ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.